ஒருத்தருக்கு எதிர்ப்பை பற்றி பேச வேண்டுமென்றால் அதற்கு ஜென்ம லக்னத்துக்கு 6ஆம் வீடு என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஸ்தானமாகும். ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியை விட 6ஆம் அதிபதி பலம் பெறக்கூடாது என்று கூறுவார்கள். லக்னாதிபதியை விட 6ஆம் அதிபதி பலமாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு அந்த ஜாதகரை விட எதிரி கொஞ்சம் பலமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் உண்டாகும். அதுபோல ஒரு ஜாதகத்தில் பொதுவாக 6ஆம் வீட்டை பாவகிரகங்கள் பார்ப்பது அவ்வளவு ஒன்றும் சிறப்புன்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு ஜாதகத்தில் 6ஆம் வீட்டை உங்களுக்கு சனி பார்க்குதோ, சனி பார்வை என்பது மிக மிக கெடுதி. அந்த சனி பகவானுடைய பார்வை என்பது 6ஆம் வீட்டுக்கு அமைகின்ற பொழுது அது அவங்களுக்கு கடுமையான எதிர்ப்பை உண்டாக்கும். சனி தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 3, 7, 10 ஆகிய ஸ்தானங்களை பார்க்கும். எந்த ஒரு ஜாதகத்தில் சனியுடைய பார்வை 6ஆம் வீட்டுக்கு இருக்கிறதோ அவங்களுக்கு எதிரிகளால் தொல்லைகள் அதிகப்படியாக இருக்கும். எதிரிகளால் நிறைய பிரச்சனைகள், எதிரிகளால் நிறைய இடையூறுகளாக சந்திக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலாம் உண்டாகும். எந்த ஒரு ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி ஒரு சுபகிரக தொடர்போடு இருக்கின்ற பொழுதும், அடுத்து பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு பொதுவாக 6ஆம் வீட்டை குரு போன்ற சுபகிரக பார்வை 6ஆம் வீட்டுக்கு இருந்தாலும் எதிரிகளை எளிதில் வெல்லக்கூடிய அமைப்புகள், எதிரிகளை எளிதில் சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் கூட உண்டாகும். அதுபோல 6ஆம் அதிபதி ஒரு நல்ல கிரக தொடர்போடு இருக்கின்ற பொழுது அவங்களுக்கு எதிரிகளால் எந்த விதமான தொந்தரவுகள் இல்லாமல் எதையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பலம்லாம் உண்டாகும். 6ஆம் அதிபதி போய் உங்களுக்கு அதிக பலம் பெறக்கூடாது. 6ஆம் அதிபதி போய் அதிகமாக பாவகிரக தொடர்போடு இருக்கக்கூடாது. ஆனால் 6ல் பாவகிரகங்கள் இருந்தால் எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு பலம்லாம் கூட கொடுக்கும். 6ல் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. 6ஆம் வீட்டில் சனி, ராகு போன்ற பாவகிரகங்கள் இருந்தாலோ, சூரியன், செவ்வாய் போன்ற கிரகங்கள் இருந்தாலோ அவங்கள எதிரிகளை வெல்லக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பலமான நிலையும், எதிரிகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பலமான ஒரு அமைப்பும் அவங்களுக்கு ஏற்படும். பொதுவாக உங்களுக்கு 6ஆம் அதிபதி அதிக பலம் பெறக்கூடாது. 6ஆம் வீட்டை சுபகிரகங்கள் பார்த்தால் எதிரிகளை எளிதில் சமாளித்து ஒரு வளமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அதுவே 6ஆம் வீட்டை பாவகிரகங்கள் பார்க்கின்ற பொழுது எதிரிகளுடைய பலம் அதிகரித்து தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகும்.